I be that young rapping dude, might just trap with you. Coming with the thunder, baby, might just clap your crew. I wrote. Hello guys, welcome to Offside Learner. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்ல ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவர்சிங் a string, string operators, string slices, string functions and methods. ஸோ ஸ்டார்டிங் வித் ட்ராவர்சிங் a string. ட்ராவர்சிங் a stringனா என்ன? ட்ராவர்சிங்னா ஒரு வேர்டுக்குள்ள ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அதாவது ஒரு சிம்பிள் கேரக்டர்ஸ் ஆர் சம்திங் எனிதிங், ஒரு லெட்டர் என்ன வேணா இருக்கட்டும், ஒரு வேர்டுக்குள்ளே ஒரு லெட்டருக்கு நடுவுலையும் அந்த இதுவே நடுவில் ஃபில் பண்ணுறது தான் ட்ராவர்சிங் அ ஸ்ட்ரிங். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நார்மலாக சொல்ல போனால் இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த கோட் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான கோட் தான். நேமுங்கிற வேரியபிளுக்கு சூப்பர்ங்கிற ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நேமில் இருக்க ஒரு கேரக்டருக்கு நடுவுலையும் பிரிண்ட் எக்ஸ் மைனஸ், அதாவது ஒரு கேரக்டருக்கு அப்புறமாவும் எக்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா அந்த மைனஸ்க்கு அப்புறமா ஒரு ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும், அதாவது ஒன் ஸ்பேஸ் கேப். அதனால இந்த ஒன் ஸ்பேஸ் கேப் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்ப்னு வரும். அந்த சூப்பர்ப் நடுவில் ஹைஃபன் வரும். இந்த ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களுக்கு ஸ்பேஸ் வரும். அந்த முன்னாடி பின்னாடி ஏன் ஸ்பேஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் கேப் விட்ருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஒரு கேரக்டருக்கு நடுவுலையும் நம்மளுக்கு சூப்பர்ப், அதாவது ஒரு கேரக்டர் ஒரு சிம்பிள் எல்லாத்துக்கும் நடுவுலையும் உங்களுக்கு எண்டில் ஒரு ஸ்பேஸ் கேப் வரும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ட்ராவர்சிங் எ கேரக்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று பெருசாக இல்லை, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கேல்குலேட்டர்ஸில் வர எல்லா சிம்பிள்ஸ் தான். மல்டிபிள் டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதே தான். ஆனால் இதில் டிஜிட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணணும், ஸ்ட்ரிங்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது, டி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, பாட்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. பாருங்கள், இப்போ டீன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது ப்ளஸ் பாட்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ அதை ரன் பண்ணிங்கன்னா நடுவில் ரெண்டு ஸ்ட்ரிங்க்கு நடுவில் இங்கே நான் ப்ளஸ் போட்டிருக்கிறதுனால டீயும் பாட்டும் சேர்ந்து வரும், அதாவது டீ பாட்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது பேசிக் ஆப்ரேட்டர். இதுக்கு அடுத்த ஆப்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி, டிவைட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வரும். அதாவது இப்போது டீங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ரெப்ளிகேட் பண்ணும், அதாவது டீயே வந்து நான் நிறைய தடவை வரா மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 தடவை போடுறேன், டி இன்ட்டு 4 4 டி வரும். இப்போது பாருங்கள், டின்னு 4 தடவை வரும். ஓகே, ஸோ இதான் ரெப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங். இதுவும் ஒரு ஆப்ரேட்டர் தான். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு டிஜிட்டையும் உங்களால் எப்போவுமே ஆடே பண்ண முடியாது. பாருங்கள், டி ப்ளஸ் 4னு போடுறேன், சின்டாக்ஸ் எரர் வரும். அதாவது கேன் ஒன்லி கான்சன்ட்ரேட் ஸ்ட்ரிங் நாட் இன்டீஜர். ஓகே, 4ங்கிறது ஒரு இன்டீஜரும் ஸ்ட்ரிங்கும் ஆட் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரிங்கும் ஆட் பண்ணலாம், ஒரு இன்டீஜரும் ஸ்ட்ரிங்கும் ஆட் பண்ணலாம். ஆனால் ஒரு இன்டீஜரும் ஆட் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கும் ஆட் பண்ணலாம், இன்டீஜரும் ஆட் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் உங்களால் ஆடே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ஒரு நம்பரை வந்து உங்களால் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, 2 சிங்கிள் கோட்ஸு இல்லை 2 டபுள் கோட்ஸ் நடுவில் ஒரு டிஜிட்டை போடுங்க, கூட வந்து அதே வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு 5 டைம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2வே 5 தடவை பிரிண்ட் ஆகும். இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் பை ஸ்ட்ரிங்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் இன்புட் பண்ணுற பர்டிகுலர் கேரக்டர்ஸ், அதாவது பர்டிகுலர் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். இதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இது எப்படி பார்க்கலாம். டீங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது,
ஓகே, டீங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் இந்த டீங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு டிஇஏங்கிற இந்த ஃபுல் ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்குதான்னு நான் போட்டிருக்கேன். டி இன் டி, அதாவது டீக்குள்ளே டி இருக்கான்னு நான் போட்டிருக்கேன். ஒருவேளை டீக்குள்ளே டி இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். இப்போ என்டர் கொடுத்தா ட்ரூன்னு வரும், ஏன்னா டீயில் ஸ்டார்டிங் லெட்டரே டி தான். இதே நான் வந்து இசட்னு போட்டு இன் டீன்னு கொடுத்துருன்னா, சிங்கிள் கோட்ஸ் மறந்துடாதீங்க, இன் டி கொடுத்தா ஃபால்ஸ் வரும், ஏன்னா டீக்குள்ளே இசட்டுங்கிற லெட்டரே இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டருங்கிறது ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங்குமே ஈக்குவலா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸுமே ஈக்குவலா, இல்லை ரெண்டு ஈக்குவல் ஸ்ட்ரிங்ஸுமே ஈக்குவலா. ஓகே, அது எப்படி பார்க்கணும்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, டபுள் ஈக்குவல் டு போட்டு நீங்கள் அதே ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். இதே நீங்கள் அந்த ஸ்ட்ரிங் கூட வேறு ஸ்ட்ரிங் போட்டு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஃபால்ஸ்னு வரும், ஏன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல். ரெண்டுமே ஒரே வேலை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டபுள் ஈக்குவல் டு போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருந்ததுனால உங்களுக்கு ஃபால்ஸ்னு வந்துச்சு. இதே நாட் ஈக்குவல்னு போட்டிங்கன்னா ட்ரூன்னு வரும். நாட் ஈக்குவல் எப்படி போகணுன்னு பாருங்கள். இந்த எக்ஸ்பிளனேட்டரி மார்க் தான் உங்களுக்கு நாட்டு, அப்புறம் ஒரு ஈக்குவல், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் போடுறீங்களோ இப்போ ட்ரூன்னு வரும், ஏன்னா ஏவும் பியும் நாட் ஈக்குவல். இங்கே ஈக்குவல் டுக்கு பதிலாக இங்கே ஒரு ஈக்குவல் டுவும் ஒரு நாட்டும் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இதே வந்து நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா ஃபால்ஸ்னு வரும், அதாவது ஏ நாட் ஈக்குவல் டு ஏ இப்படி பண்ணிங்கன்னா ஃபால்ஸ்னு வரும், ஏன்னா ஏவும் ஈக்குவல் தான், அதனால் உங்களுக்கு ஃபால்ஸ்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்ட்ரிங் ஸ்லைசஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி வேணால் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். கேரக்டராக ஸ்லைஸ் பண்ணலாம், இல்லை பர்டிகுலர் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் கூட ஸ்லைஸ் பண்ணலாம். இப்போ அதை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்டு அசைன் பண்ணுறேன். வேர்டுங்கிற ஒரு வேரியபிளுக்கு அமேசிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டுன்னு போட்டு நேற்று நம்ம பார்த்த மாதிரி அந்த ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிற அந்த வீடியோ நீங்கள் போய்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணணும், லிஸ்ட்டை வச்சு எப்படி ஸ்லைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ வேர்டுன்னு போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எந்த இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து எந்த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். எந்த இண்டெக்ஸ் நம்பர்லேருந்து எந்த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ மொத்தமாக இதில் எத்தனை இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் இருக்குன்னா, ஏ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஓகே, ஸோ 6 இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது, அதாவது 7 லெட்டர் இருக்குது, 7 கேரக்டர் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பரில் 6 தான் வரும், ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. இப்போ வந்து நீங்கள் உள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0ன்னு கொடுக்கணும், ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 எண்டிங் வித் 7, ஏன்னா 7 - 1 தான் 6, அதனால் 7 கொடுக்கணும். டோட்டல் கேரக்டர்ஸ் வந்து 7 இருக்குது. இப்போ என்டர் பண்ணிங்கன்னா அமேசிங்கிற வேர்டு பிரிண்ட் ஆகும், ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ணுறதுனால அமேசிங்னு பிரிண்ட் ஆகும். இதே நீங்கள் வேர்டுன்னு போட்டு ஃபைவ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிங்கன்னா அமேசிங் தான் வரும், ஏன்னா ஏ வந்து ஸ்டார்டிங் வித் 0, 1, 2, 3, 4, அதாவது 5 லெட்டர் கேரக்டர். ஓகே, 5 - 1 4, அதனால் 4 வரைக்கும் தான் இது ரீட் ஆகும். 0 to 4 தான் ரீட் ஆகும். நீங்கள் 5ன்னு போட்டிங்கன்னா லாஸ்ட் ஒன் -1 அது வரைக்கும் தான் ரீடே ஆகும். ஓகே, லாஸ்ட் ஒன் எப்போவுமே கணக்கில் எடுக்காது, இப்படி தான் ரீட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுவில் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது, அதாவது நெகட்டிவ் ஸ்லைஸ்ன்னு இல்லை, ஒரு நெகட்டிவ் சைட்லேருந்து எப்படி வருது. ஸ்ட்ரிங்குக்கு வந்து பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது, அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் வரும். ஒரு நெகட்டிவில் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பேக் சைடு, அதாவது ஜிலேருந்து -1, -1, -2, -3, -4, -5, -6, -7 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ நீங்கள் நெகட்டிவ் சைட்லேருந்து போடணுன்னா வேர்ட் போட்டு
நீங்கள் நெகட்டிவ் சைடு அதாவது -7லேருந்து ஸ்டார்ட் பண்ணி -3 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அமேஸ்னு வரும். ஏன்னா -7ங்கிறது ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். -7, -6, -4, -3. -7னா -7 + 1 அதாவது -6, -6, -5, -4, -3. ஓகே, அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் சைடு அண்ட் பாசிட்டிவ் சைடு ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். நீங்கள் வந்து இங்கே 0 மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே தான் 0வில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக வெறும் அந்த இடத்துல நீங்கள் கேப் விட்டு கூட போகலாம். அதாவது நீங்கள் இந்த இடத்துல 0ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் பிளாங்காக விட்டு கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் அதே தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எண்டு பாயிண்ட்டு மாற்ற தேவையில்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் மாற்றணும்னா வேர்டுக்குள்ளே ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் நான் 3ன்னு வச்சுக்கிறேன். எண்ட் பாயிண்ட் அதே நார்மலாகவே இருக்கட்டும். இப்போ லாஸ்ட்டில் இருக்க ZING அதாவது 0, 1, 2, 3 Z வந்து 3rd இண்டெக்ஸில் இருக்குது. அதனால் 3லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஒருவேளை ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லாகவே லோவர் கேஸாக இருந்துச்சுன்னா அப்பர் கேஸாக மாற்றலாம், அப்பர் கேஸாக இருந்துச்சுன்னா லோவர் கேஸாக மாற்றலாம். இல்லைனா உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸில் வந்து நடுவில் ஸ்பேஸ் விடலாம், ஸ்பேஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு டிஜிட்டா, இல்லை ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டா, இல்லை ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆல்ஃபா நியூமரிக்கு ஸ்ட்ரிங்கா அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஏங்கிற வேரியபிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறேன். ஐ லவ் இந்தியாங்கிற ஒரு ஸ்ட்ரிங் நான் ஏங்கிற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்ட்ரிங் டாட் கேபிட்டலைஸ் அதாவது string dot capitalize இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஏன்னு போகணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் பேர் ஏ. ஓகே, ஸோ ஏன்னு போட்டு கேபிட்டலைஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறதுல ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸில் வரும். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் ஸ்டார்டிங் வித் கேப்ஸில் வரும். இதுக்கு பதில் தான் உங்களுக்கு ஏ டாட் கேப் இந்த கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷனோட வேறு இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கான்னு செக் பண்ணோம். ஆல்ஃபா நியூமரிக்னா ஒன்றும் இல்லை, ஏ டாட் நீங்கள் வந்து ஒரு ஆல்னம் போட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இஸ் வரணும். அதாவது ஏ டாட் இஸ் ஆல்னம் போட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா ஏங்கிற ஸ்ட்ரிங்கு ஆல்ஃபா நியூமரிக்கில் வெறும் ஆல்ஃபபெட் மட்டுமே இருக்கிற ஸ்ட்ரிங்கு தான் ஏ டாட் ஏங்கிற ஸ்ட்ரிங்கு. இது ஆல்ஃபா நியூமரிக் கிடையாது, வெறும் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு உருவானது தான். இதே வந்து நீங்கள் பிங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஆல்ஃபா நியூமரிக் அதாவது ஆல்ஃபபெட்டும் இருக்கணும், நம்பர்ஸும் இருக்கணும், இந்த மாதிரி ஒன்று அசைன் பண்ணிட்டு பி டாட் இஸ் ஆல்னம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா நியூமரிக் ட்ரூன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் இஸ் ஆல்னமோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இஸ் ஆல்ஃபா அதாவது ஏ டாட் இஸ் ஆல்ஃபா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா இங்கே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஸ்பேசஸும் இருக்குது, ஸ்பேசஸும் கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் இது வெறும் ஆல்ஃபபெட்னு கன்சிடர் பண்ணாது. நெக்ஸ்ட் ஏ டாட் இஸ் டிஜிட் போட்டிங்கன்னா அது டிஜிட்ஸான்னு செக் பண்ணும். டிஜிட்ஸான்னு செக் பண்ணால் இது டிஜிட்ஸ் கிடையாது, இது ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஸ்ட்ரிங். ஓகே,
ஸோ டிஜிட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ டாட் இஸ் லோவர். ஓகே, இது லோவர் கேஸில் இருக்க ஸ்ட்ரிங்கான்னு பார்க்கும். ஆமாம், ஏங்கிற ஸ்ட்ரிங் வந்து லோவர் கேஸில் இருக்க ஸ்ட்ரிங்கு தான், ஏன்னா எல்லாமே லோவர் கேஸில் இருக்குது. இப்போ ஏ டாட் இஸ் ஸ்பேஸ்ன்னு போட்டு பார்க்கலாம். ஏ டாட் இஸ் ஸ்பேஸ். ஓகே, ஃபால்ஸ்னு வரும், ஏன்னா இங்கே வந்து கேரக்டர்ஸ் இருக்குது, வெறும் ஸ்பேஸ் மட்டும் இல்லை, கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஏ டாட் இஸ் ஸ்பேஸ்னு வரும். ஓகே, இப்போ ஏ டாட் சூப்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ டாட் இஸ் அப்பர். ஓகே, ஏன்னா ஏ டாட் இஸ் அப்பர்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஏ டாட் இஸ் அப்பருக்கு ஃபால்ஸ்னு வரும், ஏன்னா இங்கே ஒன்று கூட அப்பர் கேஸில் இல்லை, இது அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங் கிடையாது. ஸ்டார்டிங்கில் அப்பர் கேஸ் இருந்தால் தான் இது அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட், இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நீங்கள் லோவர் கேஸில் அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம இஸ் ஆல்ஃபா, இஸ் டிஜிட், இஸ் லோவர், இஸ் அப்பர், இஸ் ஸ்பேஸ் அதெல்லாம் போட்டோம்ல. இப்போ அதில் இருக்கிற ஒரு இஸ்ஸை மட்டும் எடுத்துட்டா போதும். ஏ டாட் இஸ் லோவருக்கு பதிலாக வெறும் லோவர் போட்டிங்கன்னா எல்லாமே லோவர் கேஸ்லேயே பிரிண்ட் ஆகும். அதே நீங்கள் ஏ டாட் அப்பர்னு போட்டிங்கன்னா எல்லாமே அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த W3 ஸ்கூல்ஸுங்கிற அந்த வெப்சைட் உங்களுக்கு காமிச்சிடலாம் அன்றைக்கி. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமையும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். இது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்ன போட்டிங்கனாலும் அது ஸ்ட்ரிங்காக வரும், டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன போட்டாலும் அது ஸ்ட்ரிங்காக வரும். நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட்டுன்னு போட்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் பேரந்தசிஸ்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதை நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸே நீங்கள் வந்து அப்படியே இந்த வெப்சைட்லேயே நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ட்ரை இட் யுவர் செல்ஃப் போட்டிங்கனாலே இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த கோடுக்கான அவுட்புட் தான் இது, ஹலோ. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் டபுள் கோட்ஸ் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் அதே தான் வரும், சிங்கிள் கோட்ஸ் போட்டு பிரிண்ட் பண்ணாலும் அதே தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைன் ஸ்ட்ரிங் டு அ வேரியபிள். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா அதான் அசைன் ஸ்ட்ரிங் டு அ வேரியபிள். ஸோ ஏங்கிற வேரியபிளுக்கு நம்ம ஹெலோங்கிற ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஏன்னு போட்டிங்கன்னா ஏ பிரிண்ட் ஆகாது, ஆனால் உங்களுக்கு ஹெலோன்னு பிரிண்ட் ஆகும் அதுக்கு பதிலாக. ஓகே, ஸோ மல்டி லைன் ஸ்ட்ரிங்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வேரியபிள் போட்டு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் நார்மலாக போடுறீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு டபுள் கோட்ஸ் இல்லை ஒரு சிங்கிள் கோட்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதே வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸே நீங்கள் 3 தடவை யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லைனுக்கு நீங்கள் ஒரே ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டபுள் கோட்ஸ் போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பாட்டு டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே என்டர் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். நீங்கள் எப்போ 3 டபுள் கோட்ஸ் போடுறீங்களோ அப்போ தான் அந்த ஸ்ட்ரிங்கே எண்ட் ஆகும். அது வரைக்கும் ஸ்ட்ரிங் வந்துக்கிட்டே இருக்கும். பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த எத்தனை லைன் நீங்கள் டைப் பண்ணிங்களோ அத்தனையுமே உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு ஹெலோ கமா வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரிண்ட் ஏ, அப்புறம் உங்களுக்கு க்ளோஸ் அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே உங்களுக்கு 1 போட்டிருக்கோம். இந்த கோட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈன்னு வரும், ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கேரக்டர்ஸ் லென்த் ஆஃப் இண்டெக்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த லென்த் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 டில் அந்த லாஸ்ட் நம்பர் வரைக்கும். 0லேருந்து போச்சுன்னா இப்போது ஹெச் வந்து 0 இண்டெக்ஸ், இ வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ். அதாவது ஏல இருக்கிற ஃபஸ்ட் இண்டெக்ஸுங்கிற கேரக்டர் மட்டும் பிரிண்ட் ஆகணும். ஹெச் வந்து 0 அதனால பிரிண்ட் ஆகாது, இ தான் 1 அதனால் இ மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இ மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு.
இதை பிரிண்ட் போட்டு உங்களுக்கு வேரியபிள்குள்ளே எந்த இண்டெக்ஸ் நம்பர் போடுறீங்களோ அந்த இண்டெக்ஸ் மட்டும் வரும். இதுதான் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்கு. இப்போ நம்ம பார்த்ததே தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் அலாட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் பியில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக எண்ட் பாயிண்ட்டில் எண்ட் ஆயிரும். அதாவது 2ங்கிற இண்டெக்ஸ் நம்பர், அதாவது 0 1 2 எல் தான் 2ல் இருக்குது. ஸோ LLO, அதாவது 5 வந்து 0 1 2 3 4 5, அதாவது கமா தான் 5ல் இருக்குது. எப்போவுமே எண்ட் பாயிண்ட்லேருந்து -1, அதாவது கமாவுக்கு முன்னாடி இருக்கிற ஓ அது இருக்க மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அதனால் 2,5 போட்டிங்கன்னா உங்களுக்கு LLO வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இதே தான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங், ஆனால் உங்களுக்கு என்ன ரிவர்ஸ்லேருந்து வரும். ஓகே, ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கிறது ஒன்றும் இல்லை. ரிவர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா அது பேர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். அது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும். டோட்டல் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ரிவர்ஸ்லேருந்து -d வந்து -1, L வந்து -2, அதாவது end with -2 start with -5. ஓகே, ஸோ L வந்து -2 அது வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸ்டார்டிங் வித் -5னா உங்களுக்கு -5 + 1, அதாவது -4 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். எல்லுக்கு முன்னாடி 3 4, அதாவது ORL, ஓ தான் உங்களுக்கு -4ங்கிற இண்டெக்ஸ் நம்பரில் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஓலேருந்து பிரிண்ட் ஆகி எல் வரைக்கும் உங்களுக்கு முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லென்த், அதாவது பிரிண்ட்னு போட்டு லென்த் ஆஃப் அ ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு லென்னுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லென்னு போட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட ஃபுல் லென்த், டோட்டல் லென்த் எவ்வளோன்னு செக் பண்ணி சொல்லிடும். இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் 13. இதை நம்ம செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 10 11 12 13. இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட சேர்த்து 13 கேரக்டர்ஸ் லென்த் வருது. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் அ ஸ்ட்ரிங் போடுறதுக்கு இதான் உங்களுக்கு மெத்தட். லென்னுங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் போக போக கற்றுப்பீங்க, இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்த்த அந்த லோவர் கேஸ் அப்பர் கேஸ்ங்கிற ஃபங்க்ஷன் தான். இப்போ நீங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு போட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் லோவருங்கிற ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே லோவர் கேஸாக மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஹெச்சும் டபுள்யூவும் உங்களுக்கு அப்பர் கேஸில் பிரிண்ட் இன்புட் கொடுத்துருந்தீங்க, ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டுமே லோவர் கேஸில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் லோவரோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் தான் அப்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோவர் கேஸில் இருக்கிறது எல்லாமே அப்பர் கேஸில் பிரிண்ட் ஆயிரும். இதுதான் அப்பரோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் உங்களுக்கு வேறு கேரக்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணால் அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் டாட் ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்து எந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த கேரக்டரை டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு எந்த கேரக்டரால் ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை போடணும். அதாவது ஹெச்சை வந்து நீங்கள் ஜேயால் ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹெச் போட்டு நெக்ஸ்ட் ஜே போடணும். ரெண்டுமே டபுள் கோட்ஸில் இருக்கிறது முக்கியம், ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கு. இது நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு, அதாவது ஹெச் இருக்கிற இடத்துலலாம் ஜே வந்துடும். இந்த இடத்துல ஹெச் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக இங்கே ஜே போட்டதுனால ஜெலோ வேர்ல்டுன்னு வந்துடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங்கே நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்ப்ளிட்டுன்னு போட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸு இல்லை சிம்பிள் எது வேணால் நீங்கள் போட்டு அசைன் பண்ணலாம். நடுவில் இருக்கிற கேரக்டரை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஹலோ தனியாக வேர்ல்டு தனியாக பிரிண்ட் ஆகிருக்கும், நடுவில் ஒரு கமா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட வேலை. அதாவது ஏங்கிற வேரியபிளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் வேல்யூ. அது b = a டாட் ஸ்ப்ளிட், அதாவது ஏங்கிற வேரியபிளை ஸ்ப்ளிட் பண்ணணும், கமா போட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் b, ஸ்ப்ளிட் பண்ணதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுனால இது ஒரு லிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். லிஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங் ஸ்ட்ரிங் வந்து இது இருக்கும், செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து வேர்ல்டு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செக் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து பர்டிகுலர் வேல்யூ வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் இந்த
செக் ஸ்ட்ரிங் இப்போ நம்ம பார்த்தோமே இன் அதே தான் இது. ஒரு வேளை இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். அதாவது டிஎக்ஸ்டிங்கிற வேரியபிள்குள்ள ஏஐஎன்ங்கிற ஸ்ட்ரிங் இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது ஏஐஎன் இன் டிஎக்ஸ்டி இருந்துச்சுன்னா பிரிண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ பிரிண்ட் எக்ஸுங்கிறது எக்ஸுங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஏஐஎன் இன் டிஎக்ஸ்டினா ட்ரூன்னு வரும். அதனால் எக்ஸோட வேல்யூ ட்ரூவாக மாறி இருக்கும். பிரிண்ட் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் இன்னோட ஃபங்க்ஷன். நாட்டிங்கிறது அப்படியே இன்னோட ஆப்போசிட். ஒருவேளை இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இன்னா அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் கேட்குற ஸ்ட்ரிங் இல்லைன்னா இன் போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரூன்னு வரும். அது நீங்கள் இன் போட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ்னு வரும். அதாவது ஏஐஎன் நாட் இன் டிஎக்ஸ்டி, ஆனால் ஏஐஎன் ஆல்ரெடி டிஎக்ஸ்டிக்குள்ளே இருக்கே, அதனால் உங்களுக்கு ஃபால்ஸ்னு வரும். ஓகே, இதே நீங்கள் வந்து ஆப்போசிட் வேல போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரூன்னு வரும். ஸ்ட்ரிங் கான்கேட்டினேஷன், அதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லை ஆட் பண்ணலாம். அதான் இது. இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போயே நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க என்ன வந்திருக்குன்னு. ஏங்கிற வேரியபிளும் பிங்கிற வேரியபிளும் ஆட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ரெண்டுமே ஸ்ட்ரிங் டைப்பு. ரெண்டு ஸ்ட்ரிங்குமே ஆட் ஆச்சுன்னா ஹலோ தனியாக இருக்குது, வேர்ல்டு தனியாக இருக்குது. ரெண்டுமே ஆட் ஆகணுன்னே பிரிண்ட் சீன் போட்டிருக்காங்க. சிங்கிற வேல்யூ தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வந்து உங்களுக்கு ஹலோவுக்கும் வேர்ல்டுக்கும் நல்ல கேப்பே இல்லாமல் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிற வேரியபிளுக்கு ஹலோவும் போட்டு ப்ளஸ் நடுவில் ஒரு ஸ்பேஸ் கேரக்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ டபுள் கோட்ஸ் நடுவில் ஒரு ஸ்பேஸ் போட்டு ப்ளஸ் பின்னு போட்டதுனால ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இங்கே ஃபார்ம் ஆயிரும். மற்றபடி அது அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். அதாவது ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஏஜ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டிஎக்ஸ்டிங்கிற வேரியபிளுக்கு நீங்கள் மை நேம் இஸ் ஜான் ஐ ஆம்னு போட்டு ஒரு ஸ்ட்ரிங் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ப்ளஸ் அந்த ஏஜுங்கிற வேரியபிள் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் ஆர் ட்ரேஸ் பேக் எரர் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மில் இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏஜ் வந்து உங்களுக்கு இன்டிஜர் ஃபார்மில் இருக்கிறதுனால ஒரு இன்டிஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே போட்டு அந்த இடத்துல நீங்கள் ஏஜுக்கு பதிலாக 2 கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு நீங்கள் பிரிண்ட்டுங்கிற இடத்துல txt.format போட்டு ஏஜ் பண்ணணும். அதாவது ஏஜ் வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணி அதோட வேல்யூ அதே தான் இருக்கணும், ஆனால் அதோட டேட்டா டைப் மட்டும் மாற்றணும். அதாவது இன்டீஜர்லேருந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கன்வெர்ட் ஆகிட்டு கேர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்கிற இடத்துல ஏஜ் போய்ட்டு பிரிண்ட் ஆகணும். அதனால் கரெக்டாக இந்த இடத்துல மை நேம் இஸ் ஜான் அண்ட் ஐ ஆம் 36ன்னு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மூணு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், 3 டிஃப்ரெண்ட் இன்டீஜர்ஸ், 3 டிஃப்ரெண்ட்டான இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வேல்யூ கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபார்மேட் ஆகிட்டு கரெக்டாக அந்தந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ், அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது ஃபஸ்ட் பிளேஸ்லையும், செகண்ட் பிளேஸில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது செகண்ட் பிளேஸ்லையும், தேர்ட் பிளேஸில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது தேர்ட் பிளேஸ்லையும் போய் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பே கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே 2, செகண்ட் கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே 0, தேர்ட் கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே 1. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஆனால் உங்களுக்கு குவான்டிட்டி 0, அதனால் 0ங்கிற மீன்ஸ் ஃபஸ்ட் வேரியபிள் வந்து 0. ஃபஸ்ட் வேரியபிள்னால் நம்பர் 1 அசைன் பண்ண மாட்டாங்க, 0 வேரியபிள் அசைன் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட் வேரியபிள், ப்ரைஸுங்கிறது செகண்ட் வேரியபிள். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வேரியபிள் வைஸ் நீங்கள் கச்சாமுச்சான்னு போட்டு நீங்கள் வேரியபிள் வைஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் கரெக்டாக வரும். குவான்டிட்டி வந்து 0 வேரியபிள் போட்டதுனால 0 எங்கே இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அந்த குவான்டிட்டிங்கிற வேரியபிளோட வேல்யூ போய்ட்டு அசைன் ஆயிரும். அதனால் 0 இருக்கிற இடத்துல 3ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு, 2 இருக்கிற இடத்துல 49.5 பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 1 இருக்கிற இடத்துல 567 பிரிண்ட் ஆகிருக்கும்.
ஓகே. ஸோ எஸ்கேப் கேரக்டருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பேக் தான் எஸ்கேப் கேரக்டர். அந்த எஸ்கேப் கேரக்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து மல்டிபிள் லைன்ஸில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஒரு கமெண்ட்டை நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் எடுத்துகிட்டு போகணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் எடுத்துகிட்டு போகணும்னா, நீங்கள் ஒரு லைனோட எண்ட்லேயும் நீங்கள் இந்த போட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா, n போட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லைன் போகும். இந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த சென்டென்ஸ்குள்ளேயே உங்களுக்கு டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ் வருது. ஆனால் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ் வரும்போது கரெக்டாக அது தனித்தனி ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆயிரும். அதாவது வி ஆர் தி சோ கால்டு வைக்கிங்ஸ்னு உங்களுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டபுள் கோட்ஸில் போட்டு ஃப்ரம் தி நார்த்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரர் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் டபுள் கோட்ஸ் இருக்குது, இங்கேயும் டபுள் கோட்ஸ் இருக்குது, இங்கே ப்ளூ கலர் ஹைலைட்டாக இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் தான் ஒரு ஸ்ட்ரிங்கை நினச்சி ப்ரோக்ராமிங் விட்டுரும். ஸோ இந்த இடத்துல வைக்கிங்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரம் தி நார்த், இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே வராது. இந்த இடத்துல உங்களுக்கு எரர் வரும். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வி ஆர் தி ஸோ கால்டு, அதுக்கப்புறமா ஒரு அதுக்கப்புறம் வைக்கிங்ஸுங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஒரு டபுள் கோட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு டபுள் கோட்ஸ், அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரம் தி நார்த் போட்டிங்கன்னா கரெக்டாக வைக்கிங்ஸ் மட்டும் டபுள் கோட்ஸில் ஹைலைட் ஆகி வரும். இதுதான் பேக்ஸ்லாஷோட யூஸ். அது வந்து எஸ்கேப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் ஸ்ட்ரிங்ஸில் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது போட்டு நீங்கள் சிங்கிள் கோட் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷன் இருக்குது. இட் இஸ் ஆல்ரைட். அதாவது நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸில் இந்த சிங்கிள் கோட் யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி பேக்ஸ்லாஷ்க்கு அப்புறமா நீங்கள் ஒரு சிங்கிள் கோட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் நடுவில் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பேக்ஸ்லாஷே நடுவில் வரணும்னா நீங்கள் வந்து பேக்ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ஒரே ஒரு பேக்ஸ்லாஷ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நியூ லைனுக்கு வந்து என்னென்னு பிரிண்ட் பண்ணணும். அதான் நீங்கள் வந்து ஒரே லைனில் வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து அடுத்த லைன் போகணுன்னா என்னன்னு போட்டிங்கன்னா அது அடுத்த லைனில் தானா அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். ஸோ கேரேஜ் ரிட்டன்னா உங்களுக்கு அதே தான். எண்ணுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆர்னு போட்டிங்கன்னா அதான் என்ட்ரு ஆயிரும் கேரேஜ் ரிட்டன். ஓகே, ஸோ டேப்னா உங்களுக்கு வந்து 1 டேப் ஸ்பேஸ், அதாவது 4 ஸ்பேஸஸ் ஈக்குவல் டு 1 டேப்னு சொல்லுவாங்க. 1 டேப் ஸ்பேஸ் கழிச்சு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நீங்கள் அதுக்கு 4 ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேப் அதாவது டீன்னு போட்டிங்கன்னா வரும். பேக் ஸ்பேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் நடுவில் எவ்வளோ கேப் கொடுத்து நீங்கள் /b போட்டிங்கனாலும் அந்த முன்னாடி இருக்கிற கேரக்டர் நடுவில் இருக்க blank ஸ்பேஸஸ் எல்லாமே பேக் ஸ்பேஸ் ஆகி உங்களுக்கு கரெக்டாக ஜாயின் ஆகி ரெண்டு வேர்ட்ஸுமே உங்களுக்கு ஜாயின் ஆகி பிரிண்ட் ஆயிரும். அதுதான் பேக் ஸ்பேஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீட், இதுக்கு ரன் இல்லை. ஓகே, ஸோ ஆக்டல் வேல்யூ ஹெக்ஸல் வேல்யூலாம் உங்களுக்கு தனியாக வீடியோ போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஸோ அவ்வளோதாங்க ஸ்ட்ரிங்ஸ் அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ராவர்சிங் அ ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், அதில் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஸ்லைஸ் பண்ணணும், அப்புறம் ஸ்ட்ரிங்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் w3schools.com. ஓகே, ஸோ அந்த w3schools.com போனீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீயாக பைத்தான் டியூட்டோரியல்ஸ்லாம் இருக்கும். அது வீடியோஸ் லெக்சராக இருக்காது, உங்களுக்கு வெறும் ப்ரோக்ராமிங்ஸ் போட்டு எக்ஸ்ப்ளனேட்டரியாக இருக்கும். நீங்களே தான் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃப் சைட் லேர்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நீங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ரெஃபர் பண்ணலாம். எங்களோட கேமிங் சேனல் வந்து ஆஃப் சைட் கேமர், அதோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் புது டிஸ்கார்ட் சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆஃப் சைட் லேர்னருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், அதாவது நீங்கள் டவுட்ஸ் வந்து உங்களால் கமெண்ட்ஸில் கேட்க முடியல, உங்களால் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கரெக்டாக பேசி தெரிஞ்சுக்கணும், தமிழ்லேயே உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஸ்கார்ட்குள்ளே வாங்க. டிஸ்கார்ட்குள்ளே வந்தீங்கன்னா டவுட்ஸ்னு அங்கே ஒரு வாய்ஸ் சேனல் இருக்கும், அங்கே ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வேணால் டிஸ்கார்டில் டெக்ஸ்ட் பண்ணலாம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண அடுத்த 1 ஹவருக்குள்ளே நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சளவு 1 ஹவருக்குள்ளே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வாய்ஸ் சேனலில் எப்போ வேணால் வந்து இன்ட்ராக்டிவாக நீங்கள் டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம்.
தமிழ்லேயே நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். உங்களோட ஸ்க்ரீனை கூட நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.